வணக்கம். நான் தான் உங்க பிஜிமி. இன்னைக்கு என்ன கக்க போறேன், சாரி பேச போறேன் அப்படின்னா, கண்டதெல்லாம் கக்க போறேன். சாரி பேச போறேன். கண்டதுன்னா கண்டதில்ல. கண்டதை. நான் கண்ணால் கண்டதை கக்க போறேன். கக்குறதுன்னா கடத்துறது. அததான் கக்குறதுன்னு அழகா தமிழ்ல, தூய தமிழ்ல சொல்றேன். மேய்ந்ததெல்லாம் கக்க போகிறேன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். மேய்ஞ்சதுன்னா நீங்க ஆடு, மாடு இல்ல. கண்ணால் மேய்ந்த அனைத்தையும் கக்க போகிறேன். அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் துரோகி அப்படின்னு இன்னைக்கு நரேட்டிவ் ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். விர்ச்சுவல் வாரியர் அவங்க தான். இப்ப அந்த கடமையில பெரிய முரட்டு தற்குறி, முட்டா தற்குறியா நான் ஏதாவது பேசணும் அப்படின்னும்போது, நானும் சில விஷயங்கள கக்க வேண்டியிருக்குல்ல. சிவகார்த்திகேயன் நம்பர் 1 சுயநலவாதி. ம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு நான் சொல்றேன் பாருங்க. எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு, பெரிய பிரைவேட் காலேஜ்ல படிச்சு, காலேஜ்ல ஒழுங்கா படிப்பு வராம பாதியிலே தற்குறி ட்ராப் அவுட் ஆயி, அப்புறம் நான் நடிக்க வரேன்ப்பா, நடிக்க வரேன்ப்பா, நடிக்க வரேன்ப்பான்னு கெஞ்சி கூத்தாடி, ஒரு பெரிய நடிகர் மூலியமா சினிமா துறைக்குள்ள ரொம்ப ஈஸியா சினிமா துறைக்குள்ள வந்து, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைரக்டர், இந்த டைரக்டர்ன்னு படமா பார்த்து, பார்த்து, பார்த்து படமா நடிச்சு, அ பின்புலமும் சினிமா அப்படிங்கிறனாலேயே கடைசி வரைக்கும் இப்படியே வந்து நடித்த படத்தில் பாதி படம் ஃப்ளாப் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பின்புலம் சினிமா, அப்பா எல்லாரும் சினிமா இருக்காங்க, அம்மா சினிமாவில் இருக்காங்கன்னு அப்படியே வண்டியை மேனேஜ் பண்ணியே ஓட்டிக்கிட்டே வந்தவர். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் எந்த விருதும் வாங்காத ஒரு டுபாகூர் மாநிலத்திற்குள்ள மட்டுமே வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் அவர் தான் நம்மளுடைய தளபதி. என்னடா சிவகார்த்திகேயன் வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இவர் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? அப்படி தான் சொல்லுவேன்.